இன்றைய நாள் செய்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், இதை பார்க்கிறவர்களுக்கு அல்லது இதை கேட்கிறவர்களை திகில்படுத்துவதற்காக இந்த செய்தி அல்ல, அல்லது பயமுறுத்துவதற்காக இந்த செய்தி ஆயத்தப்படுத்தப்படவில்லை. மாறாக இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இதை நீங்கள் நேரலையிலே பார்க்கலாம், அல்லது இந்த இடத்திலே கேட்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது யூடியூப் தளத்தின் மூலமாக இந்த பிரசங்கத்தை, இந்த செய்தியை கேட்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த செய்தி எதற்காக நான் பேசுகிறேன் என்றால், ஆண்டவருடைய வருகை நாட்களிலே ஜீவிக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும், இயேசு இறுதியாக தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி 40 நாட்கள் தரிசனமானார். ஏறத்தாழ 500 பேருக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது, எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், அவர் ஒலிவமலையிலே இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? நான் எப்படி இப்படி போகிறேனோ அந்த பிரகாரமாக மீண்டும் இந்த பூமிக்கு நான் வருவேன் என்று சொல்லி. நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரம் அநேகர் நீங்கள் வாசிச்சிருப்பீர்கள். அந்த பகுதியை நான் இன்றைக்கு உங்களோடு பேசல. அந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது சீஷர்கள் அவர் ஒலிவமலையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்கள் என்ன? உம்முடைய வருகைக்கும் முதலாவது, அடுத்தது உலகத்தின் முடிவு. உலகத்தின் முடிவு என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை இந்த பூமியினுடைய முடிவு என்று நாங்கள் வியாக்கியானம் செய்யக்கூடாது. உலகத்தின் முடிவு என்று சொல்லுவது என்னவென்றால், இந்த உலகத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை போக்கு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா the life pattern of this era, அதாவது இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்களுடைய லைஃப் பேட்டர்ன், இந்த லைஃப் ஸ்டைல், இதற்கு ஒரு முடிவு உண்டாகும். எப்பொழுது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வரும் பொழுது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளுமே இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறதற்கான காரணம் என்னவென்று சொல்லி கேட்டீர்களானால், அவர்களுக்கு நல்ல பொருளாதாரம் வேண்டும், நல்ல சமாதானமான தேசம் வேண்டும், நிம்மதியாக தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காக பல அரசியல் கட்சிகள், பல அரசியல்வாதிகள், பலவிதமான பல நபர்களை நம்பி 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 ஜனங்களும் ஏமாறுகிறார்கள். அரசியல்வாதிகளும் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற சம்பவத்தை இந்த உலகத்திலே, இலங்கை மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலகத்திலே இருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இன்றைய நாள் பிரசங்கத்தினுடைய தலைப்பு இருளின் நாட்களில். ஏன் இருளின் நாட்களில் என்று சொன்னால், வேதத்திலே நமக்கு ஆண்டவர் அவருடைய வருகையின் நாட்களிலே எப்படிப்பட்டதான சம்பவங்கள் இடம்பெறும், எப்படிப்பட்டதான சம்பவங்கள் இடம்பெறும், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள், சூழல்கள் நம்மை சுற்றிலும் காணப்படும் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், பிரசங்கிமார், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பல வருடமாக திருச்சபையிலே ஊழியம் செய்கிறோம் என்று இருக்கிறவர்கள், விசுவாசிகள், சகலருக்கும் தெரியும் இயேசுவினுடைய வருகை நாட்கள் எப்படி இருக்கும் என்று. நான் இந்த ஊழியத்தினுடைய மெய்ப்பனாய் இருக்கிறபடியால், போதகராய் இருக்கிறபடியினாலே இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு, அதே நேரம் என்னுடைய பிரசங்கங்களை நேரலை வாயிலாகவும் யூடியூப் தளத்திலே பார்க்கிறவர்களுக்கு வேத புத்தகத்திலே இருந்து இந்த இருளின் நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு எப்படிப்பட்டதான சூழ்நிலை காணப்படும், வேதம் எதை நமக்கு போதிக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வசனத்திலே நமக்கு எதை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய நாளிலே
நாங்கள் கொஞ்ச நேரம் தியானித்து பார்க்க இருக்கின்றோம். ஆகையினாலே நீங்கள் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளலாம். யாராவது ஒருவர் எனக்காக வேத வார்த்தைகளை வாசித்தால் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முற்பட்ட காலத்திலே வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். 2 விஷயம் இதில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். தெளிவாக இதை வாசிக்கிற அனைவருக்குமே தெளிவாக இந்த வார்த்தைகள் விளங்கும். அதாவது இதோ இருள் பூமியை மூடும். இந்த பூமி முழுவதும் இருளாக இருக்கும். இருளாக இருக்கும் என்று சொன்னால் சூரியன் உதிக்காம இருக்கும் என்றது அர்த்தமல்ல. எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் போகும் என்றது அர்த்தமல்ல. அதுவும் ஒரு வகையான இருள் தான். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகின்ற இருள் என்னவென்று சொன்னால், இந்த பூமி முழுவதும் பிசாசினுடைய அந்தகாரத்தினாலே, அசுத்தாவிகளினுடைய ஆதிக்கத்தினாலே பூமியிலே இருக்கின்ற அநேக ஜனங்கள், அது தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தேவனை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அந்த இருள் பாதிக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த கடிதத்திலே 1வது அந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. இன்றைக்கு நான் இதை அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது அநேக இடங்களிலே பிரசங்கிமார் பேசுவார்கள், உங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்கிறது, ஆசீர்வாதமான நாட்கள் வந்து, நாம் தேவனை விசுவாசித்து தேவனை பின்பற்றுகிற நமக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு, நன்மைகள் நமக்கு நடக்கும். அதே நேரத்திலே தீமையான காரியங்களும் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்மை மாத்திரமே நடக்கும் என்று சொல்லி உங்களுக்கு யாராவது போதித்தால் தயவு செய்து அதை நம்பி ஏமாற வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய கைகளிலே இருக்கின்ற பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் தொடங்கி அப்போஸ்தலர்கள் சீஷர்களுடைய காலம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் எல்லாம் நன்மையாக மாத்திரமே இந்த பூமியிலே வாழ்ந்து மரிக்கவில்லை. அவர்களுக்கும் உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இருளான சூழ்நிலைகள், சிறைச்சாலைகள், என்ன பலவிதமான நெருக்கடிகள் அவர்களுக்கும் காணப்பட்டது. அநேகர் நினைப்பது உண்டு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம், நமக்கு எல்லாமே இனி ஜாலி தான், ஹாப்பி தான் என்று நினைக்கிறது உண்டு. அது சுவிசேஷம் அல்ல. ஆண்டவருக்குள்ளே நமக்கு சந்தோஷம் உண்டு, நம்முடைய ஆத்துமா சந்தோஷப்படும். நமக்கு சோறும் சம்பளம் சாப்பிட்டாலும் ஆண்டவருக்குள்ளே நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டாயிருக்கும். நாம் வெறும் நிலத்தில் படுத்தாலும் வெறும் மண்ணில் படுத்தாலும் நமக்கு ஆண்டவருக்குள்ள சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் நமக்கு அதே நேரத்தில் உயர்வும் உண்டு. சில வேளைகளிலே நாங்கள் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் படுக்கிறதுக்கு, ஏசி ரூமில் தங்குறதுக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்ன, நான் உயர்ந்திருக்கவும் பழகி கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் பழகி கொண்டேன். 2 சூழ்நிலைகளையும் பழகி கொண்டேன். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இது 2 வகைப்படும். கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பலதரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. உண்மையாக வேத வார்த்தைகளை பின்பற்றுகின்ற, பரிசுத்தமாக வாழுகின்ற கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இப்படியான சூழ்நிலை தான் காணப்படும். அவனுக்கு ஒரு நாளைக்கு நன்மை இருக்கும், அடுத்த நாளைக்கு தீமை இருக்கும். ஒரு நாளைக்கு பிரச்சனை இருக்கும், அடுத்த நாளைக்கு பிரச்சனை இருக்காது. அப்ப இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இது எதிர்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூடுகின்றது என்று இல்லை, மூடியது என்று இல்லை, மூடும். எப்ப மூடும் தெரியாது, எப்ப வேணும் என்றாலும் இது சம்பவிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் ஏன் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே பேசுகிறேன் என்றால்,
கடந்த நாட்களிலே நாங்கள் கடந்து போன பாதைகள் நமக்கு நன்கு நினைவு உண்டு. என்ன, நாங்கள் சும்மா இருந்த நாய்க்கு கல் எரியல்ல, எந்த நாயோடையும் நாங்கள் சேட்டை பண்ணலை. நாயா வந்து குலைக்குது, அப்போ குலைச்ச நாய்க்கு தான் கல் எறிஞ்ச, நாங்கள் கடிக்க வருதுன்னு சொல்லி எறிஞ்சது. ஆனால் அந்த நாய் என்ன செய்யுது, இப்போ குலைச்சு கொண்டே இருக்குது. அப்போ உபத்திரவம் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் பிரச்சனை வரும். பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்கு சோதனை உண்டு. இயேசுவே சோதிக்கப்பட்டாரா இல்லையா? சோதிக்கப்பட்டார். இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு வேறு விதமாக போதிக்கப்படுகிறது. கொஞ்சம் ஷேப் பண்ணுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட்மெண்ட், பாகெயின், ஷேப் பண்ணுங்க. இதெல்லாம் வேத புத்தகத்தில் எங்கேயுமே இல்லை. வேதத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்க, நான் வாசித்து பார்த்து உங்களுக்கு அது ஓ இப்படி ஒன்று இருக்கு, என்னது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற விதமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரியா? அப்போ இருளான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நம்மளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த நாளும் தாவீது சொல்லும் பொழுது என்ன, 23ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறான்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடக்கிறான், ஆனாலும் என்ன சொல்லுகிறான்? பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் தாவீதோடு இருக்கிறபடினாலே, கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினாலே தாவீது எப்பொழுதும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கல்ல. மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் நடந்தாரா? நடந்தார். சவுல் ராஜாவுக்கு அசுத்தாவி பிடித்திருந்தது. இவரை கூட்டி வராங்க. என்னது கூட்டி வராங்க? அந்த வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கு. ஏன்? இவருக்கு அந்த அசுத்தாவி அவரை அலைக்கழிச்சு கொண்டிருக்கிறது, வாதித்து கொண்டிருந்தது சவுல் ராஜாவை. அவருக்கு விடுதலை தேவை. அப்ப கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரை கொண்டு வந்து வாசிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி அவரை விட்டு நீங்கும் என்கின்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இவரை கொண்டு வந்து வாசிக்கிறாங்க. இவர் வாசிக்கும் பொழுது சவுலுக்குள்ள இருந்த பிசாசு என்ன செய்தது? ஈட்டியை எடுத்து சும்மா சுவருக்கு குத்துனா, யாரை நோக்கி வீசினது? தாவீதை நோக்கி வீசினது. அப்ப தாவீது அந்த இடத்துல யோசிச்சிருக்கலாம், என்ன இது, என்னடா நமக்கு தேவையில்லாத வேலை, நாம சும்மா இவருக்கு உதவி செய்ய வந்தா நமக்கு அடி விழுகுது. இப்படித்தான் அடி விழும். ஏன்? பிசாசுக்கு நன்கு தெரியும் நம்மோடு இருக்கிறவர் யார். அவன் சும்மா போய் அவன் பரலோகத்துல தேவனுடைய பர்வதத்துல தேவனுடைய சமூகத்துல இருந்து விழுந்த ஒரு நபர். அவனுக்கு நன்கு தெரியும் யாரில் கை வைக்கணும் என்று. வேதத்தில் நாங்கள் பார்க்க முடியும். யோபு எல்லா விஷயத்திலையுமே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதை பார்க்கிறோம். யோபுல கண்ணை வச்சுட்டு வந்துட்டான். இப்ப யோபுல கையை போடுறதா இவர பிளான். ஆனா நீங்க அந்த யோபு புத்தகம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் தான் கேட்கிறார், என்னுடைய தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் இவர் எங்க கண் வைப்பார். அப்ப பிசாசு நல்லா தெரியும் எங்க கை வைக்கணும். இப்ப எனக்கு கை வச்சது எப்படி என்று சொன்னா, எனக்கு அங்க கை வச்சா, அவரில் கை வச்சா நான் டென்ஷன் ஆகணும்னு பிசாசுக்கு தெரியும். ஏனண்டா எங்க நாம கொஞ்சம் பாசமா இருக்கிறோம், அன்பா இருக்கிறோம் என்று தெரியும், அங்க கை வைக்கணும், வச்சு வேற டென்ஷன் ஆக்கணும்ன்றது அவனுக்கு தெரியும். அப்ப நமக்கு உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நமக்கு வராதென்று வேதம் எங்கேயுமே போதிக்கவில்லை. வேதத்தில் உபத்திரவம் பிரச்சனை இல்லாம வாழ்ந்த எந்த தேவ மனிதர்களையும் நீங்க காட்ட முடியாது. ஆகையினாலே இனிவரும் நாட்கள்ல இப்ப இருக்கிறது இல்லை. இந்த செய்தி எதற்காக என்று சொன்னா, நீங்க இன்னும் பலப்பட வேண்டும். எதிர்காலத்தில் வர இருக்கிற எல்லா பிரச்சனையும் கண்டு ஓடுறதுக்கு இல்ல, முகம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக தயாராக இருக்க வேண்டும். முகம் கொடுப்பது என்று சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி முகம் கொடுப்பதல்ல, கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நிற்பதற்கு நீங்கள் பலப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஆண்டவரை எந்த காலத்திலையும் மறுதளிச்சிடாதீங்க. சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாம் மாறலாம், கர்த்தர் மாற மாட்டார். தானியேலுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. தானியேல் என்ன செஞ்சார்? ஒரு பாவம் செய்யல. அவர் அவருடைய அறையிலிருந்து ஜெபம் பண்ணினார். அவரை கொண்டு எங்க போட்டாங்க? சிங்க கபில போட்டாங்க.
சிங்கக்கெபில போட்டு சிங்கக்கெபியை மூடினதுக்கு பிறகுதான் அங்க அற்புதம் நடந்தது. தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. அவர்கள் வெளியில இருந்து பார்க்கும் பொழுது தானியேலோடு இன்னொருவர் இருக்கிறார். அனனியா, செரியா, மிஷாயல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு அவர்களையும் கொண்டு போய் எரிகின்ற அக்கினி சூளையிலே போட்டார்கள். போட முன்பதாக அதுக்குள்ள போக முதல் ஆண்டவர் அற்புதம் எதுவும் செய்யவில்லை. போட்டு கதவை பூட்டி நெருப்பு வச்சதுக்கு பிறகுதான் அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்தார். வெளியில இருந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு 3 பேர் தானே போட்ட, 4 பேர் இருக்கிறாங்களே. உள்ளே பார்க்கும் பொழுது அவனே சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தருடைய தூதனானவர் உள்ளே இருக்கிறார். யார் இருக்கிறார்? கர்த்தருடைய தூதனானவர் இயேசு கிறிஸ்து உள்ளுக்குள்ள இருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் சோர்வு உண்மையா வரும். என்னடா என்ற நிலைமை நமக்கு வரும். அதெல்லாம் அப்செட் இல்லை. ஆனா அதெல்லாம் வந்தாலும் எப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது. அப்ப இனிவரும் நாட்களில் இந்த வார்த்தையின் பிரகாரம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஜனங்களை மூடுறது சாதாரண இருள் இல்லை. எப்படிப்பட்ட இருள்? காரிருள். பிசாசு அவர்களை அலக்களிப்பதை நாங்கள் வெளியரங்கமாய் பார்க்கலாம். நீங்க நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்ததோட நீங்க வெளியில போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க ஒரு நபரை நீங்க பார்க்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு என்னன்னு சொல்லி நமக்கு ஆவியானவர் காட்டுவார். ஏன்னா நீங்கள் கொரிந்திய புத்தகத்திலே வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களிலே ஒன்று இருக்கிறது. என்ன? ஆவிகளை பகுத்தறியும் வரம். அப்ப இருளான சூழ்நிலைகள் ஏற்படும். யோவேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம். Thank you Lord. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 1060வது பக்கம் எடுத்தாச்சா? 1வது வசனம் வாசி. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள். எக்காளம் ஊதுங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் பி அலர்ட். இப்ப என்ன சொல்றது? ஆம்புலன்ஸ்ல ஒருவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகும் பொழுது அந்த சைரன்ஸ் போடுவாங்க. ஏன் போடுறாங்க? கொஞ்சம் விலகுங்க, அவசரமா இருக்குது என்று சொல்லி போடுவாங்க. அல்லது எங்கேயாவது நெருப்பு பத்திட்டு சொன்னா ஃபயர் என்ஜின் என்ன செய்வாங்க? கால் பண்ணுவாங்க. அப்போ ஃபயர் என்ஜின் சும்மா வராது, அந்த சைரன்ஸை போட்டு எல்லாரையும் விலக்க சொல்லி அவசரமாக வரும். அல்லது ஒரு வங்கியில் அல்லது ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் களவெடுக்கிறதுக்கு யாராவது போய் ஏதாவது இழுத்துட்டாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு சைரன்ஸ், ஒரு எலாம் இருக்குது, அதை அடிக்கும் பொழுது அந்த எலாம் என்ன செய்யும்? போலீஸ் அலர்ட் பண்ணும் எல்லாரையும். அதே போல தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் எங்கள் வாசிக்கும் பொழுது சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள் என்றால் அவர்களை அலர்ட் பண்ணுங்கள். என்ன செய்யட்டாம்? அவர்களை எழுப்பி விடுங்க. நாங்கள் இந்த காலத்தில் எக்காலம் ஊத வேண்டியதாக இருக்கிறது என்றால் இன்றைக்கு அநேக திருச்சபைகள், அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள் தூங்கின நிலைமையில இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ஏப்ரல் மாதம் வந்தால் உயிர்த்த ஞாயிறு கொண்டாடுவதற்கும், டிசம்பர் மாதம் வந்தால் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்திலே அவர்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மிகவும் இது எப்படிப்பட்ட நிலைமைண்டா பரிதாபமான நிலைமை, கவலைக்கிடமான நிலைமை. அப்ப இன்னைக்கு நாங்க சீயோனிலே எக்காலம் ஊத வேண்டியதா இருக்கிறது. அவர்கள் உபவாச நாளை கூட்டும் பொழுதும் எக்காலம் ஊதித்தான் உபவாச நாளை அவர்கள் கூட்டுவது வழக்கம். நாங்க இப்ப இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் துவங்கி இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு மாதமும்
3 நாட்கள் மாத இறுதியிலே நாங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டு வருகிறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த உபவாசம் நிக்கல, தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. அது ஆக்கள் வாராங்களோ இல்லையோ, மழை பெய்யுதோ, வெயில் எரிக்குதோ, இடி மின்னல் விழுகுதோ, உபவாச கூட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல நான் கண்டுகொண்ட ஒரு விஷயம் என்னென்றால், ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை செய்கிறார். இந்த பிரதேசம் அசைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பெரிய தலைகள் எல்லாம் தள்ளாடுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை, ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆகையினாலே இந்த வார்த்தையை பாருங்க, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எங்கே சத்தம் போடட்டான்? பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம். அப்படி என்றா என்ன அர்த்தம்டா? இன்றைய காலத்துல சொல்லணும்டா, இன்றைய மொழிபெயர்ப்புல சொல்லணும்டா, திருச்சபைகள்ல எச்சரிப்பின் சத்தத்தை போடுங்களே. மேசியா வர இருக்கிறார். நீங்க என்ன செய்கிறீங்க? இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுகிறீர்களா? பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைக்கு குளிரடைந்த நிலையில் இருக்கிறாங்களா, இல்ல அனலோடு இருக்கிறாங்களா, இல்ல அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறாங்களா? இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? அனலும் இல்லாம குளிரும் இல்லாத நிலைமையில் இருக்கிறவன் என்ன செய்வாராம்? வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவருடைய வார்த்தையிலே அவர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு திருச்சபைகள், விசுவாசிகள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், அவர்கள் மத்தியிலே நாங்கள் எச்சரிப்பின் சத்தம் இட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே வந்து நாங்கள் நிற்கின்றோம். இந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்கிறவன் ஒருவன் மாத்திரம்தான் கர்த்தருக்காக எழுந்து தைரியமாக வைராக்கியமாக நிற்பான். இன்றைக்கு வைராக்கியம் என்ற ஒரு சாமானே இல்லை. அதான் நேற்று நான் ஒரு சகோதரியோடு பேசும் பொழுது நான் சொன்னேன், நான் ரட்சிக்கப்படும் பொழுது உண்மையாகவே எனக்கு ரட்சிப்பு என்ற ஒரு அனுபவம் முதலாக வரும் பொழுது எனக்கு 16 வயசு. என்ன வழி நடத்துறதுக்கு எந்த மெய்ப்பனும் இல்லை, என்ன ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்க்கறதுக்கு எந்த மெய்ப்பனும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் கூட எங்கிருந்து எனக்கு வந்தது சத்தியமா தெரியாது. ஆனா இப்ப சொல்லலாம், ஆண்டவர் தான் அந்த விசுவாசத்தை உள்ளுக்குள்ளே உருவாக்கினார் என்று. ஆண்டவருடைய காரியங்களுக்காக வைராக்கியம் பாராட்டினேன். என்னோட படித்தவங்க இதை சில நேரம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நான் டியூஷனுக்கு போயிருக்கும் பொழுது எக்கனாமிக்ஸ் பாடம் கிளாஸ், அந்த டியூஷன்ல இருக்கும் பொழுது அந்த வாத்தியார் டியூஷன்ல சொல்லுகிறார், இயேசு, காந்தி, புத்தர் போன்ற பெரியவர்கள் என்று சொல்லி செல்லும் பொழுது நான் அந்த வகுப்புல அவ்வளவு பேர் இருக்கத்தக்கதாக எழுந்து எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி, ஓம் சொல்லுங்க மகன் என்றார். அவர் பேர் உதயன் சார். அவர் இப்ப இங்க இல்லை, ஜெஃப்னா அவர். உதயன் சார், ஓம் என்ன விஷயம் என்று கேட்டார். நான் சொன்னேன், இயேசு பெரியார் அல்ல, இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் சார் என்றார். ஓகே சாரி என்றார். அப்ப அந்த நேரம் என்ன பார்த்தவர்கள் சில நேரம் பைத்தியாரமாய் பார்த்திருப்பான். என்ன என்னுடைய வைராக்கியம், நான் பேசின அந்த விஷயம் ஒருவேளை விசர்த்தனமாக இருந்திருக்கும் என்று அவன் பார்த்திருப்பான். ஆனா அதுதான் உண்மை. இயேசுவும் கடவுள் இல்லை, இயேசுதான் கடவுள் என்பதுதான் சத்தியம். சுவிசேஷம் என்றது இயேசுவும் கடவுள் தான், நாங்களும் உங்களை மாதிரி தான் இல்லை, இயேசுதான் கடவுள் என்பதுதான் சுவிசேஷம். அப்ப இன்றைக்கு நாங்க திருச்சபைகளிலே எச்சரிப்பின் சத்தம் விட வேண்டிய காலகட்டத்திலே வந்திருக்கின்றோம். தேவ ஊழியக்காரர்கள் மத்தியிலே எச்சரிப்பின் சத்தம் விட வேண்டிய காலத்திலே வந்திருக்கிறோம். ஏன் ஊழியர்கள் இன்றைக்கு வேற விஷயத்துல பிஸியா இருக்கிறாங்க. நாங்களும் சர்ச் பில்டிங் கட்டுறோம் தான், அதுக்காக நாங்க எந்த நேரம் கட்டிடம் 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 வந்துட்டு எங்கட என்ன எங்கட மனதில் எங்கட மண்டையில கட்டிடத்தை பத்தி சிந்தனை இல்லை. கட்டிடம் ஆண்டவர் அவருடைய நேரத்துக்கு அவர் கட்டி முடிப்பார். அது கல்லு வைக்கப்பட்டு ஒரு மாசத்திலேயே இவ்வளவு தூரம் அது கட்டப்பட்டுட்டு, அப்ப அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு ஊழியர்கள், தேவனுடைய ஊழியர்கள் கர்த்தருடைய காரியத்தை குறித்து பாரப்படாமல், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து பாரப்படாமல், ஆண்டவருடைய இலக்கு என்ன, இந்த காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இலங்கையில் இருக்கிறவர்கள் இலங்கையில் என்ன நடக்குது என்றதை குறித்து சிந்தனை இல்லை. அவர்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை போறாங்க, ஒரு ஆராதனை வைக்கிறாங்க, கல்லாப்பட்டி நிரம்புனோடனே எடுத்து பொக்கெட்டில் வச்சுட்டு அவங்களோட பாட்டில் போனா போதும். நமக்கு என்னத்துக்கு பிரச்சனை? நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? நாம் ஒருமித்து
நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒருமித்து நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் இல்லை. பழைய சண்டே ஸ்கூல் டீச்சர்லாம் இன்றைக்கு குளிரடைந்த நிலையிலே காணப்படுகிறார்கள். அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். யாரு தத்தளிக்க கடவர்களா? தேசத்தின் குடிகள் எல்லாம். எத்தனை பேர் நீங்க நியூஸ் பாக்குறீங்க எனக்கு தெரியாது, ஆனா நான் நியூஸ் பாக்குறது உங்களுக்கு தெரியாது. நியூஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமா, அன்றைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் கொண்டு போட்டிருந்தாங்க. என்ன ஸ்டாட்டிஸ்டிக் தெரியுமா? இதுவரைக்கும் 1062 பேர் வீதி விபத்துக்களிலே மரித்திருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த ரோட்ல அதுல 19 வயசு கூட ஆறல. 2006ஆம் ஆண்டு பிறந்த ஒரு நபர், அவர் 16 வயசு பெண்ணை திருமணம் முடித்திருக்கார். பெரிய சாதனை, உலக சாதனை. கின்னஸ்ல பதியல்ல, அவர் அப்ளை பண்ணலன்னு நினைக்கிறேன். திருமணம் எத்தனை நாள் முடிச்சாரா வாழலையோன்னு தெரியும். அவர் திருமணம் முடித்திருக்கும் பொழுது இன்னொரு காதல் அவருக்கு உண்டாகி கடைசியில் அவர் என்ன தூக்கு போட்டு இறந்து விட்டார். வாழ்க்கை வெறுத்து விட்டது. நம்ம தூக்கு போட்டு செத்துட்டார்னு நம்ம சிரிக்கிறோம் நினைக்கிறோம், ஆனா அந்த உயிர், அந்த ஆத்துமா, அது நித்திய மரணத்திலே நித்தியம் நித்தியம் நித்தியமாய் முடிவில்லாமல் அது வேதனைக்குள்ளாக போகும் பொழுது எப்படி இருக்கு? அப்ப திருச்சபையும் ஊழியர்களும் விசுவாசிகளும் ஆண்டவருடைய காரியத்திலே விழிப்பா இருந்து செயல்படுறாங்களோ இல்லையோ அது தெரியாது. ஆனா பிசாசு அவனுடைய வேலையில கரெக்டா அவனுடைய வேலையை டைமுக்கு சரியா செய்யறான். அதான் போன ஞாயிற்றுக்கிழமை நான் கொக்குவில்ல மாலை ஆராதனையில் பேசினேன். என்ன? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். நேற்றைய ஜெபத்திலே பேசினேன், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏன்? உங்கள் எதிராளியான பிசாசானவன் உங்களை எப்படி விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கின்ற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். வகை தேடி அவன் விழுங்காமலா இருக்கிறான், விழுங்கி கொண்டுதான் இருக்கிறான். ஆகையினாலே நம்ம சின்ன குரூப் தான். சின்ன குரூப் ஆண்டவருக்கு போதுமா இல்லையா? சிம்சோனுடைய கதையை வாசிங்கண்டா உங்களுக்கு தெரியும். அவர் கொஞ்ச நிறையத்தான் வாழ நெருப்ப கட்டி அனுப்புனார் ஒரு பெலிஸ்தியருடைய பட்டணத்துக்குள்ள. அது அவளத்தையும் எரிச்சிட்டு. கிதியோண்ட கதையிலே நீங்க வாசிக்கலாம். கிதியோனோடு போராடுறதுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர்? 3000 சொச்சம் வந்தாங்க. ஆனா ஆண்டவர் எத்தனை பேரை செலக்ட் பண்ணார்? வெறும் 300 பேரை தான் செலக்ட் பண்ணார். ஆண்டவர் சின்ன குரூப் இருக்கு தானே, இந்த குரூப்பை தான் தேடுறார். அதுவும் அந்த சின்ன குரூப் எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும், உண்மையா ஜெபிக்கணும், உண்மையா வேதத்தை வாசிக்கணும். 2-3 பேர் போதும். இந்த இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்தவத்தை நாங்க இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்றைக்கு நாங்க இங்க இருக்கிறோம், பெரிய ஊரணியில கிறிஸ்தவர்கள் நாங்கள் வசிக்கிறோம். அப்ப இஸ்ரவேல்ல ஆரம்பித்த கிறிஸ்தவம் இன்றைக்கு இங்க வந்திருக்குன்னு சொன்னா எத்தனை பேர்? அதுக்கு காரணம் வெறும் 12 சீஷர்களை வச்சு தான் ஆண்டவர் ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்களை வச்சு ஆரம்பிக்கல. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருக்கு பின்னால போனாங்க, அப்பத்துக்கு மீனுக்கும் போனாங்க. அவர் அதை வச்சு ஆரம்பிக்கல. அவர் ஆரம்பித்தது 12 சீஷர்களை மாத்திரம் வைத்து கிறிஸ்தவத்தை ஆரம்பித்தார். இன்றைக்கு அது உலகத்தை புரட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டு இருக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். நான் நேற்று என்னுடைய மோட்டார் பைக்கை கராச்சில் போட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் இருந்தார். அவரை பார்த்த உடனே எனக்கு விளங்கிச்சது, அவர் ஒரு இந்து சகோதரன். அப்ப இந்த தற்கொலையை குறித்து பேசி பிறகு இன்னொரு நபரும் இறந்து விட்டார். அவருக்கு லங் கேன்சர். அப்ப அந்த மோட்டார் பைக் கராஜ் அவர் என்னுடைய நண்பர் என்றபடியே நாங்கள் பேசும் பொழுது அப்போ அவர் சொன்னார், அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக அந்த லங் கேன்சர் வந்திருக்கான். அப்போ நான் கேட்டேன், அவர் ஸ்மோக் பண்ணுறவரா? இல்லை, அந்த பழக்கம் எதுவும் இல்லை, ஆனால் தொடர்ச்சினா. அப்போ ஏதோ ஒரு பரம்பரை சாபம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அவர் சின்ன வயசு படியன் செத்துட்டார், இறந்து விட்டார். அப்போ இதை நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவரும் அந்த இந்து சகோதரனும் அதை கேட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்படி ஒன்று இருக்கு என்ன பாருங்கன்னு சொல்லி. ஏன் ஜனங்கள்
பிரச்சனை ஏன் நடக்குது என்று தெரியாம தத்தளிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய தடுமாற்றத்துக்கான பதில் யாரிடத்தில் இருக்கு? கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய எங்களிடத்தில் இருக்குது. ஆண்டவரங்க நமக்கு இங்க எல்லாத்தையும் தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, அந்த வசனத்துல ஏன் இதெல்லாம் நடக்குது என்று சொன்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய நாள் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அவருடைய வருகையின் நாள், இயேசுவின் வருகையின் நாள் சீக்கிரத்திலே சம்பவிக்க இருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலை எப்பொழுதும் கவனித்த வண்ணம் இருங்க. இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்ப பல நாடுகள் எழும்பி ஆயிடுச்சு. யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள் பேரவை, அவர்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, எழும்புவாங்க. அவர்களை எப்படியாவது அழிக்கணும் என்பது உலகத்தில் இருக்கிற அநேக நாடுகளுடைய திட்டம். ஆனால் தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கும் பொழுது இப்படித்தான் இருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு பாடசாலையில் நாங்கள் படிக்கிற காலத்தில் இல்லாத பொல்லாதெல்லாம் இன்றைக்கு ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கு. கட்டாயம் இது செய்யணும், கட்டாயம் நீ அதை செய்யணும், செய்யலண்டா கடிதம் எழுதணும். இதெல்லாம் எங்கட காலத்தில் இல்லை. எங்கட காலத்தில் இப்படி ஒன்று நடக்குது, உங்களுக்கு விருப்பம் வேண்டா வாங்க, விருப்பம் இல்லைண்டா வரத்தேவைன்னு சொல்லி இருந்தது. ஆனால் இன்றைக்கு வராதது போகாதது எல்லாத்துக்குமே கட்டாயம் நீங்க வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நான் ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காலகட்டத்திலே பிரதானமாக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, அந்தி கிறிஸ்து என்கின்ற ஒருவன் வருவான். எப்ப வருவான் என்றால், திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்பதாக அவன் ஒரு நபர் வெளிப்படுவான். சரியா? ஆனா இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி வித்தியாசமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தில் வேலை செய்யுது, பாடசாலைகளில் வேலை செய்யுது, அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்யுது. அதுல கன்செப்ட் நான் சொல்றேன், நாங்க எல்லாம் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று என்றால் அங்க என்ன ஆவி? அந்தி கிறிஸ்து. நீங்க வேதத்தில் அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்க்கலாம். ஒரே நாணயம், ஒரே தேசம், எல்லாம் ஒன்று, ஒரே கடவுள் கொள்கை, இதெல்லாம் கொண்டு வருவான். ஒரே கடவுள் கொள்கை, நாங்களும் ஒரே கடவுளை தான் வணங்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. ஆனா அவன் கொண்டு வரது ஒன்று என்று சொல்லி அதுக்குள்ள பல விஷயங்களை கொண்டு வருவான். எல்லா மதத்தையும் அவன் என்ன செய்வான்? உண்டாக்குவதற்கான திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்டா, கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கும் பொழுது இதெல்லாம் நடைபெறும். இரண்டாவது வசனத்தை பாருங்க, அது இருளும் அந்தகாரமுமான நாள். அது எப்படிப்பட்ட நாளாம்? திகிலடைய வேணாம், பயப்படுறதுக்கு நான் இதெல்லாம் சொல்லல. நீங்க எச்சரிப்பாகவும் விழிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் தடுமாறக்கூடாது. தடுமாற்றம் வேண்டா, உங்களோட வீட்டில் திடீரென்று கரண்ட் போயிட்டேன்னு சொன்னா டோர்ச் லைட்டையோ அல்லது மெழுகுவர்த்தியை எடுக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? கொஞ்சம் தட்டி தடுமாறி போய் அதை தேடும் பொழுது ஒரு தடுமாற்றம் வருமல்ல, இருட்டா இருக்க பொழுது ஒரு தடுமாற்றம் வரும். அத மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். ஒரு மப்பும் மந்தாரமுமான ஒரு காலநிலை இருக்கும் பொழுது நாங்க சொல்றோம் இல்லையா, என்ன ஒரு மாதிரியா இருக்கு. அந்த வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு நம்முடைய சரீரம், நம்முடைய உடம்புக்கே அது ஒரு வித்தியாசமா இருக்கு. அப்படியான ஒரு நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். ஒரு ஜாதி வந்து தீவிரமாக பரவும். அது எப்படிப்பட்ட ஜாதியோ நமக்கு தெரியாது. அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. மூன்றாவது வசனம், அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும். அக்கினி பட்சிக்கும் என்று சொன்னால் நியாய தீர்ப்பு இறங்குகின்ற நேரம். அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. தேசம்
ஏதேன் தோட்டத்தை போல இருந்த தேசம் இந்த அக்கினி இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு எப்படி மாறுமாம்? பாழான என்ன வசனத்தை கவனிக்கணும். வனாந்தரம் பாழான வனாந்தரமாக மாறுமாம். அப்ப நாங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு இருளான காலப்பகுதி. இன்னும் இந்த இருள் குறைஞ்சு போகாது, இந்த இருள் இன்னும் பெருகும். அதான் அந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பூமியை இருளும் ஜனங்கரை காரிருள். காரிருள் என்று சொன்னா அந்த இருள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகையினாலே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாகிய இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம், நல்ல விஷயம். நாங்கள் இந்த இருளில் இருந்து நாங்கள் எங்களையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், இருளுக்குள்ள இருக்கிறவர்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மற்றவர்களை மற்ற ஊழியர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்களும் இடறுவோம். இரண்டாண்டைக்கு மற்றவர்களை பார்த்து மற்றவர்களுடைய காரியங்கள் எங்களை வாழ்க்கையில் பின்பற்ற இடத்துல நாங்கள் இல்லை. ஏனென்றா இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் மற்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஏன்? அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்கு நல்ல காரியம் ஒன்றுமே இல்லை. மிகவும் ஒரு மோசமான நிலைமை காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்க விரும்புகிற நீங்கள் இந்த இருளின் நாட்களிலே வைராக்கியமாகவே இருங்க. சில நேரம் உயிர் போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அநேகம் இரத்த சாட்சியாக கூட மரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க நேரம் இருந்தா இந்த தேவையில்லாத ரீல்ஸ் எல்லாம் பார்க்குற நேரத்தில் யூடியூப்ல போய் சீனாவில எழுப்புதல் எப்படி வந்ததுன்னு தமிழ்ல இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம். அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அதில் வார நபர்கள் எல்லாருமே ரியலாக இருந்தவர்கள். அவர்களுடைய சாட்சிகளை நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க. என்னது? சீனாவில் எழுப்புதல் எப்படி வந்தது? சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. இப்போ எங்களுடைய நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இருக்குதானே, இடதுசாரி அரசாங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்போ எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்குது. அப்படி ஒரு ஆட்சி இருந்த சீனா தேசத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய சாட்சியை சொல்றா. அவ ஊழியம் செய்யல, பிரசங்கம் பண்ணல, ஆராதனை நடத்தல, எதுவும் செய்யல. இப்படி ஒரு பைபிளை வச்சு வாசிச்சு கொண்டு ஆண்டவரை ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷி, சாதாரணமான ஒரு மனுஷி. அப்ப பைபிள் வச்சிருந்ததுக்கு அவருக்கு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்? எத்தனையோ தடவை அவ பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டு. அது மட்டுமில்ல, அவருடைய விரல்கள் பைபிள் வைத்திருந்ததால வெட்டப்பட்டது. பைபிள் வச்சிருந்ததால வெட்டப்பட்டது. நேற்றைய தினத்திலே எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது. மாலத்தீவுக்கு ஒரு மிஷனரியை, எங்களுடைய அந்த நிறுவனம் ஒன்று இருக்கிறது, அதில் நான் ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கிறேன் பெட்டிக்லோக்கு. இப்போ அதில் ஒருவரை அனுப்பியிருக்கிறாங்க, போய் அங்கே ஆராய்ச்சி செய்து அந்த மிஷனரி பயணத்தை செய்யலாமா, அந்த ஊழியத்தை செய்யலாமான்னு சொல்லி பார்ப்பதற்கு. அப்போ இதற்கெல்லாம் ஜெபிங்க தொடர்ந்து. ஏன்னா இதெல்லாம் மிகவும் சேலஞ்சிங்கான ஊழியங்கள். அங்கே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சேன்டா ஆள்ட கதை முடிஞ்சு மாட்டு நேரம் என்ன நடக்கும். அங்கே மாலத்தீவுக்குள்ளெல்லாம் ஃபோனில் கூட பைபிள் வச்சு கொண்டு போயிடாது, கையிலையும் பைபிள் கொண்டு போயிடாது, ஃபோனில் பைபிள் கொண்டு போயில. பைபிளை பற்றியே பேச முடியாது, பேசினா மரண தண்டனை. அப்படியான தேசங்கள் இன்னும் இருக்கு. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத தேசங்கள் இருக்கு. இயேசுவை அறியாத அநேக தேசங்கள் இன்னும் இருக்கிறது. அவர்களுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ இன்றைய நாளினுடைய தியானம் இருளின் நாட்களில். இருளின் நாட்கள் இப்படிதான் இருக்கும். நான் சில வசனங்கள் மூலமா உங்களுக்கு காண்பித்தேன் இருளின் நாட்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அநேக வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் காட்ட முடியும். அவ்வளோ வசனம் தேவையில்லை, நீங்களும் வேதத்தை வாசிங்க. அப்ப இருளின் நாட்களிலே நாம் தடுமாறாமல் இருப்பதற்கு சில தடுமாற்றம் நமக்கு ஏற்படும், ஏற்படாதென்று இல்லை, ஏற்படும். நாம் தடுமாறாமல் இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போதை நான் வாசிச்சது போல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எக்காலம் ஊதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இருளின் நாட்கள் மிகவும் மோசமாக வருகிறது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறேன், ஆண்டவருக்கு அதை செய்யறேன், இதை செய்யறேன் நிறைய பேர் நிறைய என்ன செய்யறான்? ஆக்களை ஏமாத்தி ஊரை ஏமாத்தி நடிச்சு கொண்டிருக்கிறான்.
நமக்கு அது தேவையில்லை. நாம ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாகவும் பரிசுத்தமாகவும் இருப்போம். நாங்கள்